வெல்கம் பேக் ஏஜே சினிமா. வாங்க இன்னியோட மூவிக்குள்ளே போகலாம். படிக்கிற வயசில் பேரண்ட்ஸ் படிக்க அமிச்சா இவளுங்க படிக்காமல் போதையை அடிச்சுக்கிட்டு போகிற வர பசங்களை அங்கிள்ஸ் எல்லாத்தையும் மேட்ரு போட்டு என்ஜாய் பண்ணுறாளுங்க இந்த பொண்ணுங்க. இந்த பொண்ணுங்களை பார்க்கும்போது நமக்கே மூடு ஏறும். இந்த படத்தோட நேம் யங், 2019 வந்தது. இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வர ஹீரோயின் பார்த்தா யாரோ சொந்தக்கார கூட தான் காரில் போகிறான்னு பார்த்தா இவள் காரில் போகிறது சொந்தக்காரெலாம் கிடையாது. காலேஜுக்கு படிக்க அமிச்சா ஒரு வயசான அங்கிளை உசார் பண்ணி அந்த அங்கிள் இந்த பொண்ணை ரூமுக்கு கூட்டு போய் வச்சு செய்யின்னு செய்கிறான். இவனும் போய் அங்கே உட்காந்து அங்கிளோட அங்கிளோட பேண்ட்டை அவுத்து அவளோட அந்த வாழைப்பழத்தை எடுத்து அப்படியே வச்சு கையில் வச்சு தடவுறா. அங்கிள் வேறு லெவலில் நம்ம ஹீரோயினை போட்டு வேறு லெவலில் வச்சு செய்கிறாரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான ஆளில் வச்சுங்க. நிறைய பேர் மூவியோட நேம் கேட்டிங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோவில் எல்லாத்துலேயும் மூவியோட நேம் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த யூடியூப் சேனல்லையும் இல்லாத மூவியெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் வரும். சும்மா அங்கிள் நம்ம ஹீரோயினை போட்டு வேறு லெவலில் வச்சு செய்யின்னு செய்கிறாரு. ஹீரோயினு கதறுன்னு கதறுது. ஹீரோயின் மட்டும் இல்லை, இந்த படத்தில் வர ஹீரோயின் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே பக்கா ஓல் வாங்கிங்களாக இருக்காளுங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போவா. இதுவே இந்த படத்தில் இந்த சீனை கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சும்மா ஓடு வாங்குறது இந்த படத்தில் ரொம்ப நேரம் போட்டு நமக்கு அப்படியே ஓப்பனாகவே காமிப்பாங்க. அப்படியே டயர்டாகி அப்படியே படுத்துட்ருக்கா. அங்கிளும் வந்து ஹீரோயினுக்கு காலேஜுக்கு ஃபீஸுக்கு காசு கொடுக்குறாரு. அந்த காசை வாங்கிட்டு இவளும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட கஞ்சா, ப்ரௌன் சுகரு, ஊசி இந்த மாதிரி எல்லா விதமான போதை பழக்கத்துக்கும் இவன் அடிமையாக இருக்கா. இந்த படத்தில் முக்கால்வாசி சீனில் பார்த்தோன்னா ஹீரோயின் ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் சுற்றிட்டுருப்பா. இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுங்க இந்த பிளாக்கி, இன்னும் 2-3 நாரா கூதிங்க இருக்காளுங்க, அவளும் கூட சேர்ந்து தான் இவள் சுற்றிட்டுருக்கா. இவள் சுற்றிக்கிட்டு அப்படியே கஞ்சி அடிச்சிக்கிட்டு போதை மாத்திரை ஊசி ஈசின்னு சுற்றிட்டு தான் போட்டுட்ருப்பா. அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸும் கூட போவாள். இவள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பக்கா ஐட்டங்காரிங்க தான். இவளுங்க அப்படியே சுற்றிட்டு அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் வந்து பப்பில் பசங்க இருக்காங்களோ அவங்க கூட போய் சும்மா அப்படியே பேச்சு போட்டு அங்கேருந்து அப்படியே காசை உசார் பண்ணி இவங்க ஃபீஸை இது பண்ணிருப்பாளுங்க. பாருங்க, அடுத்த சீனை பார்த்தா உட்காந்துட்டு கஞ்சாவை சிகரெட்டில் வச்சு அடிச்சு உச்சின்னு இருக்காளுங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து காஜி ஏற்றிச்சுன்னா அப்படியே வா எங்கன்னா வெளியே போகலாண்டி வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இவளுங்க அப்படியே வெளியே பொறுக்க போயிடுவாளுங்க. அதே மாதிரி போகும்போது தான் ஒரு பையனை வந்து இவ தற்செயலாக சந்திக்கிறா. அந்த பையனை இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. பிடிச்சிட்டு அவனை எப்படின்னா போடணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்கும்போது பார்த்தா அந்த பையன் பார்த்தா இவளோட ஃப்ரெண்டை போட்டுடுறான். ஃப்ரெண்டு மேலே தான் அவன் க்ரெஷ்ஷாக இருக்கான். அதை நம்ம ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியல. அந்த மனசு கஷ்டத்திலே இருக்கும்போது சரி நம்ம ஃப்ரெண்டோட ஆளை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் விலகி போகணுன்னு நினைக்கும் போதும் அவன் வந்து ஒரு நாள் இவளை போட்டு ரூமில் இவள் தூங்கிட்டு இருக்கும்போது இவளை வச்சு செய்யின்னு செய்கிறான். யாரா நைட்டு நம்மளை செஞ்சதுன்னு பார்த்தா கடைசியில் தான் தெரியுது நம்ம ஃப்ரெண்டோட ஆள் தான் நம்ம செஞ்சான் அப்படின்னு. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் அவள் லைஃப்பில் நடந்த ஓலு விஷயத்தெல்லாம் வந்து அப்படியே மனசுக்குள்ளே சொல்லி அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறா. அது ஒரு சாங் மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. சாங்லேயே ஹீரோயின் செம்ம கிளாமராக அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் இது பண்ணி அப்படியே அவளோட 2 மாங்காவும் சும்மா அப்படியே தழுக்கு முழுக்குன்னு எகிற அளவுக்கு இந்த விஷுவல்ஸை நம்ம காட்டுவாங்க. இந்த படம் ஒரு விஷுவல் ஸ்ட்ரீட். ஸோ எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிற எல்லோரும் இந்த மூவியை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா மேடம் அப்படியே ரூமில் வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு அப்படியே வீடியோ இது பண்ணலான்னு சொல்லி வீடியோ முன்னாடி ஆன்லைனில் வந்து பசங்க கிடைக்கலன்னா இந்த அம்மாவோட அந்தரங்க இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அப்படியே ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்காக சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்களோட அப்படியே கீழே குஞ்சிக்கின்னு காலை தூக்கி அப்படியே பின்னாடிலாம் காமிச்சு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு டோர் கதவை யாரோ தட்டுறாங்க. இந்த அம்மாவும் யாரா அவன் இந்த டைமில் வந்து டோர் கதவை தட்டுறது
அப்படின்னு சொல்லி அலறி வச்சுன்னு ஓடி போய் பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்கிற ரூமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே தட்டுறதை பார்த்துட்டு இந்த அம்மா அலறி வச்சுன்னு ஓடி போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அட எப்படியா முன்னீங்களா, நீங்கள் அந்த ரூம் தட்டுறதாடி இவ்வளோ சவுண்டாக கேட்குது அப்படின்னு சொல்லி பயந்து வச்சு நீங்கள் வந்து அப்படியே ஷாக்கிங்காக அப்படியே தலையில் கை வச்சுன்னு அப்படியே ஷாக்கிங்காக சிரிப்பாங்க. சரி இதுக்காடி நமக்கு அள்ளு விட்டுச்சு அப்படின்னு. பயப்படுற கூதி எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணோம், வீட்டில் படிக்க அமைச்சா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதாண்டி தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்கும் தோணும். இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தோன்னா இவளோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஊர் பொறுக்கிட்டு அந்த பையன் கூட அப்படியே வராளுங்க. அந்த பையன் மேலே தான் அவளுக்கு ஹீரோயினுக்கு ஒரு க்ரெஷ்ஷு. அங்கங்கே சுற்றிட்டு இவங்களும் அப்படியே வருவாளுங்க. நைட்டு போய் ஒருத்தக்கிட்ட செம்மையாக ஓடு வாங்கிட்டு தாங்க முடியாமல் அப்படியே அங்கேருந்து எகிரி குச்சி அப்படியே ஒரு புதருக்குள்ளேருந்து அப்படியே வெளியே வராங்க. இவளுங்க என்னன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தனால காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து தப்பிச்சு யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு இவளுங்க கிட்ட இருக்கிற அந்த போதை மருந்தை எடுத்து இவளுங்க யூஸ் பண்ணுறாளுங்க. அதை யூஸ் பண்ணி இவளுங்க ஆள் யாருமே பசங்க யாருமே கிடைக்கலன்னா இவளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்றைக்கி நைட்டு நம்ம கூட எவனும் இல்லை, ஸோ அதனால் உனக்குன்னா எனக்கு நீன்னு சொல்லி இவளுங்க மாற்றி மாற்றி அவளுங்க பப்பாளி பழத்தில் கையை விட்டு நோண்டி பப்பாளி பழத்தில் பால் வர்ற அளவுக்கு அப்படியே தெரிகிற அளவுக்கு பிடிச்சி நோண்டுறாளுங்க. அந்த மாதிரி வேலை இவங்க 2 பேரும் செய்கிறாளுங்க. இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ் ஒன்று இருக்குது. அந்த லவ் மூலிமா இவங்க 2 பேரும் என்னென்ன என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இவங்க 2 பேர் மட்டும் தனியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரில் இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற சீக்கிரட்டு அவங்க 2 பேருக்கு தெரியாமல் இவங்க அப்படியே மேனேஜ் பண்ணுறாங்க. இவங்க அப்படியே ரொமான்சிக்காக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு ஆள் கிடச்சா ஆள் போடுவாளுங்க, போடலன்னா இவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி இவங்களே போட்டுக்கிறாளுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்லோ மோஷனில் நமக்கு இந்த விஷுவல்ஸே நமக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட அப்படியே அந்த விஷுவல்ஸ்லேயே அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கை தடவுறது, கணத்தை தடவுறது, கிஸ் அடிக்கிறது, அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து அவள் பண்ணதை நினச்சி இவள் தனியாக ரூமுக்குள்ளே வந்து அப்படியே பப்பாளி பழத்தில் கையை விட்டு அதை குழப்பி அதை அப்படியே எடுத்து அவள் வாய்க்குள்ளே வச்சு அப்படியே சப்பி உயிரா. அது உரியதை பார்க்கும்போதே ஐயோ நாடி இப்படி இருக்கிற நாராகுதி அப்படின்றத நமக்கு தோணும். அதுக்கு அடுத்தது போஸ்ட்டில் சீனில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து யார் கூடலாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இவன் ஃப்ரெண்டு கூட பண்ணிட்டு இவன் வந்து இங்கே பார்க்குறா. இந்த பார்ட்டி நடந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா இவங்க நேற்று நைட்டு ஃபுல்லாக இங்கே செம்மாட்டம் பண்ணதுனால வீடு ஃபுல்லாக கலைஞ்சிருக்கு. அங்கேருந்து இருக்கிற ஒரு மாத்திரையை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறா. இவளுங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பணக்கார வீட்டு பசங்க இருக்காங்களோ அங்கே போகிறது, நைட்டு ஃபுல்லாக அவங்க கூட சரக்கு அடிக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு மேட்ரு முடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாளுங்க. அதுக்கடுத்து இவளுங்க தான் இந்த 4 நாராகுதிங்க. இந்த 4 நாராகுதிங்களும் இவளுங்க என்ன வேலைன்னா ஊரில் இருக்கிற எல்லா பசங்களையும் போட்டு சும்மா அப்படியே பப்பாளி பழத்தில் கஞ்சி வரணும் அப்படின்ற ஒரு வெறியோடய இவ்வளோ சுற்றிட்டு இருப்பாளுங்க. நமக்கும் பார்க்கும்போது இவங்க 4 பேரையும் வச்சு செய்கிறவன் யாரும் தான்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவளுங்க அங்கே சுற்றி ஓடு வாங்கி கடைசியில் இப்போ வாழ்க்கை நாசமாக போய் எல்லோரும் அவங்க வீட்டில் போய் செட்டில் ஆகிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும், மெயின் ஸ்டோரி. அதுக்கப்புறம் இங்கேருந்து சுற்றிட்டு இவளுங்க வந்து தன்னைத்தானே இவங்க குரூப்பில் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க சரி எங்கள் 3 பேரும் ஃபோட்டோ எடுறி அப்படின்னு சொல்லி யாருன்னா பசங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இவளுங்க ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. மாற்றி ஃபோட்டோ எடுத்துப்பாளுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து போகலாம், இன்றைக்கி நைட்டு அவன் கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு அவன் மேலே காண்டாகுது. இதில் தான் பார்க்குறான் இவன் அந்த ட்ரெயினில் போகும்போது அங்கேருந்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வரும்போது ட்ரெயின் ஒன்று வருது. அந்த ட்ரெயின்லேருந்து ஏறி இவளுங்க அப்படியே வாடி அங்கே போகலாம் அப்படின்னும் போது பக்கத்தில் இருந்துன்னு அந்த பவுட்ரை வந்து மூக்கில் இழுத்துட்டு அவள் காதில் வந்து நேற்று நைட்டு நம்ம பண்ணோம்ல, நேற்று மதியம் அதே மாதிரி இன்றைக்கி நைட்டும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி காதில் சொல்கிறா. இவளும் சரி ஓகே யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் போயிட்டுருக்கும் போதே சொல்கிறாங்க. இவங்க இங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னா பக்கத்தில் ஒரு ஏரியாவில் பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சில் போயிட்டு இவங்க என்ஜாய் பண்ணலாம், இங்கே யாருன்னா பசங்க கிடைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் பீச்சுக்கு போகிறாளுங்க. பீச்சில் பார்த்தா பசங்க இருக்காங்க. அதில் பார்த்தா பக்கத்து கேபின் பசங்க வந்து ஒரு 4-5 பேர் வந்திருப்பானுங்க. அதில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ஆள் அதுவும் வந்திருப்பான். அது எதிர்க்க போகிறான் பாருங்கள், அவன் தான் அது.
அவன் வந்து ஹீரோயின் கிட்ட ஹீரோயினும் பார்ப்பான், ஹீரோயின் ஃப்ரெண்டையும் பார்ப்பான். இவன் வந்து ஹீரோயினுக்கு தெரியாமல் அவன் அந்த பக்கம் போகும்போது இந்த மேடம் அப்படியே பின்னாடியே போய் பொதுருக்குள்ளே கூப்பிட்டு போய் வச்சு இதோ பொதுருக்குள்ளே போடுது பாருங்கள் அந்த பொண்ணு. அவன் போகிறான்னு போகணும், இவனும் பின்னாடி போவா. போன பொதுருக்குள்ளேயே வச்சு சிறப்பான ஒரு சம்பவம். ஹீரோயினோட ஃப்ரெண்டு பொதுருக்குள்ளே வச்சு செய்யின்னு செய்கிறான். செஞ்ச செய்யல ஹீரோயினோட ஃப்ரெண்டு கதறுது. அப்படியே கட்டி பிடிச்சின்னு கிஸ் வச்சு அப்படியே நாஸ்தி பண்ணுறான் அந்த பொண்ணை, ஹீரோயின் ஃப்ரெண்டை. இந்த குண்டு பாப்பா மூஞ்சி சும்மா அப்படியே அடிச்சு தெறிக்க விட்டு சவுந்து போயிடுது. அதுக்கப்புறமா அங்கேருந்து பார்த்தா இன்னொரு ரூம் காமிக்கிறாங்க. இது என்னென்னா, இந்த ரூம் வந்து அந்த பீச்சு பக்கத்தில் யாரோ வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி சும்மா நம்ம கூடாரம் கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி கூடாரம் மாதிரி போட்டிருக்காங்க டென்ட்டு. அந்த டென்ட்டுக்குள்ளே எதனா இருக்கான்னு சொல்லி இவங்க எட்டி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா பீரு சரகு எல்லாமே இருக்குது. இவங்க உள்ளே போய்ட்டு டென்ட்டில் யாரும் இல்லை வாடி அப்படின்னு சொல்லி அவன் சொன்னால இன்னைக்கு நைட் என்ஜாய் பண்ணலான்ட்டு. அது தகுந்த மாதிரி டென்ட்டுக்குள்ளே யாருமே இல்லைன்னு இவங்க 2 பேரும் டென்ட்டுக்குள்ளே போயிட்டு சும்மா வேறு லெவல் செய்கிறாளுங்க. அவன்கிட்ட ஓடு வாங்கிட்டு வந்து அவள் ஃப்ரெண்டு கூடயும் என்ஜாய் பண்ணுறா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஹீரோயினாக அவளை போட்டான்னு கூட தெரியாமல் அவள் பப்பாளி பழத்தில் வாயை வச்சு சும்மா சப்புன்னு சப்புறா. பார்த்தா அங்கே எல்லாமே இருக்குது, காண்டம்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி செய்கிறாளுங்க. செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் விடிஞ்சுது. ட்ரெயினில் போயின்னு இருக்கிறாளுங்க. நைட்டு ஃபுல்லாக ஒவ்வொருத்தவங்க கூடயும் ஓலு வாங்கின டயர்டில் ஓத்த கூதிக்கு மாதிரி தூங்குறாளுங்க இவளுங்க. நம்மக்கிட்ட வந்து அந்த சீன்ஸே ரொம்ப நேரம் காமிக்கிறாங்க. இந்த படத்தில் நிறைய சீன் ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ ஓப்பன் மேட்டர் மூவி பார்க்க இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த மூவியை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆனில் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற மூவியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்கும் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் வந்து அவங்கவுங்க இடத்துக்கு தனியாக போனதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆகிடுது. எல்லோரும் வந்து நம்ம தனியாக போயிட்டாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இல்லை தனியாக போனதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக கொஞ்ச நாள் அப்படியே தனியாக சுற்றின்னு போயின்னு வந்துட்டுருக்கா. வரும்போது அங்கே தனியாக நின்று பார்க்கறத பார்த்தா ஒரு கார்டனுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து வேற ஒரு பொண்ணுக்கு கிஸ் வச்சுன்னுக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் செம்ம காண்டாயிடுறா. அட ஓடு வாங்கி தேவையா முண்டை, நேற்று நைட்டு என் கூட பண்ணிட்டு இன்றைக்கி வேற ஒருத்தி கூட பண்ணுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து கோமா போயிடுறா. இவ பார்த்தா அப்படியே அங்கே உட்காந்து 2 பேரும் அந்த பீர் வச்சின்னு 2 பொண்ணுங்களாம் கிஸ் வச்சுன்னுக்குதுங்க. அது நம்ம ரொம்ப நேரம் காமிக்கிறாங்க. கிஸ்ஸு மட்டும் அடிக்கல, அவளுங்க மாங்காவை பிடிச்சி மாங்குன்னு 2 பேரும் மாங்கி நழுத்திக்கிறாளுங்க. பப்பாளி புள்ள கையை விட்ட நோண்டுறாளுங்க. அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதை நான் காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து என்னோடய சேனலுக்கு வந்து இஷ்யூ ஆகிடுன்னு சொல்லிட்டு அது எதுவும் காமிக்கல. அதுக்கப்புறம் இவன் தனியாக ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கா, ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே ரொம்ப கஷ்டத்தோடு அவள் சிஸ்டமில் இருக்கிற அந்த பழைய அவங்க முன்னாடி அவங்க பழகின ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவள் அடுத்து வச்சு பார்க்குறா. வச்சு பார்க்கும்போது நமக்கே அதை காமிக்கிறாங்க. அவள் ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவள் அந்த மாதிரி இந்த அழுகிற மாதிரிலாம் வீடியோ போடுறா. என் பெஸ்டி என்னை விட்டு போயிட்டா, தள்ளி போயிட்டா. அதுக்கப்புறம் இவ்வளோ மனசு கஷ்டத்தில் தனியாகவே இருக்கா. அந்த டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர அப்படியே அங்கங்கே போகிறது, எந்த பசங்க கூட அவ்வளோ பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லி தனிமையிலே இருக்கணும்னு நினைக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணி, நீ ஏன் இவ்வளோ நாள் அப்படியே யார்கிட்டையும் பேசாமல் தனியாக இருக்க, வா நம்ம எங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கூப்பிட்றாங்க. இவ்வளோ சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி இவ்வளோ வெளியே போகலாம் அப்படின்ற மனநிலைக்கு இவ்வளோ வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் இவ்வளோ வந்து வெளியே போய் பசங்க கூட சேர்ந்து சுற்றலாம்னு சொல்லிட்டு பசங்க கூட போய்ட்டு ஒரு நைட் பார்ட்டி மாதிரி பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் பார்த்தா இவள் வந்து ரொம்ப போதையாகி செம்மையாக சரகஸ்ட்டு போதையாயிடுறா. போதையாகி இவ்வளோ வந்து அடுக்கம்னு பத்துக்கிறா. படுத்தோன்னா அங்கே ஏதோ ஒரு போதை மாத்திரை மாதிரி இருக்குது. அந்த மாத்திரையை இவள் போட்டு அப்படியே கம்முன்னு படுத்துக்கிறா. படுத்ததுக்கப்புறம் இவன் வந்து அவளோட ஃப்ரெண்டோட ஆள் வந்திருக்கான். அவங்க கூட இவனும் அவங்களும் சேர்ந்து செம்மையாக இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவள் வந்து அவன் ஃப்ரெண்டு கூட மேட்ரு முடிச்சுட்டு இங்கே வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் இவளுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாகுது. பரவாயில்ல, எவன் கூட இருந்தாலும் நம்மளை வந்து வெறுக்காமல் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே பார்த்தா அவன் ஆள் வந்திருக்கான்.
அவங்க கூட தனியாக இவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க. டான்ஸ் பண்ணிட்டு அவனை கையை பிடிச்சி தனியாக ரூமுக்குள்ளே கொண்டு போய் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வச்சு செய்ன்னு செய்கிறா. ஹீரோயின் ஃப்ரெண்டு செம்மையாக ஓல் வாங்குறா. ஓல் வாங்கி கதறுன்னு கதறான். கதனதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டை அந்த ரூம்லேயே தூங்க வச்சுட்டு இவன் அப்படியே இவனுக்கு தான் ஹீரோயின் மேலே ஒரு கண்ணாச்சே, இவளை போட்டு ரூமில் வச்சு குத்துன்னு குத்தி இவளும் கத்துன்னு கத்தி அங்கேயே கதறி அந்த ரூம்லேயே படுத்து தூங்குறா. அவள் தூங்குனதுக்கப்புறம் இந்த ஓல் வாங்கின புண்டாமாவன் அங்கேருந்து ஹீரோயின் ரூமுக்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ஹீரோயின் தனியாக தூங்கினுக்குது. தனியாக உன் மேலே தூங்கினாடி இருக்க நாராகோதின்னு சொல்லிட்டு அவளை வச்சு வேறு லெவலில் தூங்கின்னு இருக்கிறவளை போதையில் தூங்கினுக்கிறவளை வச்சு வேறு லெவலில் செய்ன்னு சமூகம் செய்கிறான். ஹீரோயின் அப்படியே தூக்கத்துலேயே அப்படியே செம்மையாக கத்துது. யார் தானான்னு சொல்லி கண்ணை கூட அவளால் திறக்க முடியல. அவள் அப்படிப்பட்ட ஒரு ஓல் வாங்குறா ஹீரோயினை. இவன் ஹீரோயின் ஃப்ரெண்டையும் வந்து ஷாட்டை போட்டு ஹீரோயினையும் வந்து செம்மையாக ஒரு ஷாட்டு போடுறான். அந்த தாங்க முடியாமல் இவளும் கத்துன்னு கத்தி கதறி அப்படியே சைடில் சாஞ்சி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அழுகிற நிலைமைக்கு போயிடுறா. அப்படி இவனும் வந்து முதல்ல படுக்க வச்சு செய்கிறான். அதுக்கப்புறம் திரும்பி சாய வச்சு சும்மா வச்சு வேறு லெவலில் பண்ணுறான். நமக்கு அதை அப்படியே காமிக்கிறாங்க. இவன் கையை எங்கெங்கேயோ விடுறான். இடுப்பு அமுகிறான், அங்கே அமுகிறான், அங்கே அமுகிறான், இங்கே அமுகிறான், பின்னாடி போட்டு செய்கிறான், திருப்பி போடுறான். இது அப்படியே செத்து போன மாதிரி படுத்து கிடக்குது. நமக்கே அது அப்படியே ரொம்ப டிப்ரெஷனில் காமிக்கிறாங்க. அடுத்த ரூமில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு செம்மையாக செஞ்சு வாங்கினதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு செம்ம டயரில் தூங்கினுக்குது. அதை பார்த்தா வேறு ஒருத்தன் வந்து அதை போட்டு செய்ன்னு செய்கிறான். அதுவும் டயரில் இருக்குது. அப்புறம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அது அங்கே வேறு ஒருத்தவங்கிட்ட ஓல் வாங்கினுக்குது. இங்கே ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ஆளுக்கிட்ட ஓல் வாங்குது ஹீரோயின். அப்படியே மேலே போட்டு வச்சு செய்ன்னு செய்கிறான். ஹீரோயின் அப்படியே அந்த இதிலே இருக்குது. அந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் இது பண்ணுறான், நாஸ்தி பண்ணுறான், எங்கெங்கே கையை வச்சு அமுகிறான். அப்படியே நமக்கு ஒரு 2-3 சீனு காமிக்கிறாங்க இதில். ஒரு ரூமில் பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வாங்குது, ஒரு ரூமில் ஹீரோயின், இன்னொரு ரூமில் இன்னொரு பொண்ணு, அவங்க 2 பேரும் இன்னொரு ரூமில் வாங்குறாங்க. அது நம்மளுக்கு அப்படியே மாற்றி காமிக்கிறாங்க. பார்க்கும்போது நமக்கு யார் எந்த ரூம்லாம் யார் கூடடா வாங்குற அப்படின்னு ஒரு மனநிலையை நம்மளே வந்துடுறோம். அந்த மாதிரி நமக்கு மாற்றி காமிக்கிறாங்க. நமக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு அந்த விஷுவல்ஸ்லாம் நமக்கு அப்படியே மாற்றி டப்புன்னு மாற்றி காமிக்கிறாங்க. என்னால் அது அந்தளவுக்கு வந்து கேப்சர் பண்ண முடியாதனால நான் உங்களுக்கு ஒரே வீடியோவில் அப்படியே எடிட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆளில் வச்சுங்க. இதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து நைட்டு வாங்குக்கு செம்ம டயரில் அப்படியே படுத்துன்னுக்குறாங்க. இவர் அப்படியே இடுப்பில் மேலே கையை வச்சு அப்படியே அந்த தொப்புள் உள்ளலாம் கையை விட்டு அப்படியே கொலாயிறாரு. அதை வந்து ஹீரோயின் அப்படியே தெரியுது ஹீரோயினுக்கு. அப்படியே பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரியாகுது ஆகி அப்போ தான் மனசில் நினைக்குது, அடத்தி எப்படியா பையா நைட்டு என் ஃப்ரெண்டு கூட தான் ஓல் போட்டுட்டு நான் தூங்கினுங்கிற கேப்பில் என்னை வந்து செஞ்சுட்டேடா அப்படின்னு சொல்லி டிப்ரெஷனுக்கு ஆகுது நம்ம ஹீரோயினு. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி அவனோட கையை பொறுமையாக அங்கேருந்து எடுத்து போட்டு அவங்க வந்து ரொம்ப கோபமாக அங்கேருந்து அவள் கிளம்பலான்னு சொல்லி கிளம்புவா. அதை நமக்கு அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிப்பாங்க. இதுக்கப்புறம் இவளோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து அடுத்தடுத்த சீனில் காமிக்கும் போது நமக்கே தெரியும் அவள் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான்ட்டு. அவளும் அழுதுகிட்டே வெளியே வந்து நைட்டே நம்மளை இப்படி செஞ்சிட்டானே அன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டோட ஆள் அப்படின்னு சொல்லி இவ்வளோ டிப்ரெஷன் ஆகிறா. என்ன தான் இவன் ஓல் வாங்கியாக இருந்தாலும் இவனுக்கும் கொஞ்சம் தன்மானம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம டைரக்டர் ருசித்து இந்த கதையை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் போயிட்டு வெப்காமில் நின்று ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி வந்தான் அவன் வந்து அவன் ரூமில் மட்டும் இல்லாமல் என்னையும் ரூமில் வச்சு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்கிற போது ஃப்ரெண்டு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுறா. இவன் வந்து எப்படியா பையன் நேற்று என் கூட வந்து என்னை செஞ்சு என்னை படுக்க வச்சுட்டு போய் என் ஃப்ரெண்டையும் செஞ்சுருக்கேடா அப்படின்னு சொல்லி இவன் செம்ம காண்டாகிறா. அந்த கான்லேயே ஃபோன் எடுத்து நோண்டி அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்ற எல்லா டீலையும் தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் என் வேலையை நீ பாடுறா அப்படின்னு சொல்லி
அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணி அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவனை செம்மடி இரும்பு ராடாலே அவனை செம்மடி அடித்து அந்த ஃபோட்டோவை எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்புகிறா. ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம குஜலி ஆகிடுது. நமக்காக நம்மளை இவ்வளோ லவ் பண்ணுறாளா, நம்ம மேலே இவளுக்கு இவ்வளோ பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே சந்தோஷப்படுறா. சந்தோஷப்பட்டு வாயில் ஒரு டம் வச்சுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறா. பின்னாடி திரும்பி அப்படியே பட்டாக்ஸை காமிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அவனுக்கு அப்லோட் பண்ணுறா. ஓகேடி இந்த மச்சான் உனக்கு தாண்டி அப்படின்னு சொல்லி அவளுக்கு அமுச்சு விட்றா. அதை நம்ம காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் இவங்க 2 பேரும் என்றைக்கும் பிரியாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு டைரக்டர் வந்திருக்காரு. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் வேறு யாரும் வரக்கூடாது, நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறா. நம்ம எப்போவுமே இதே மாதிரி ஜாலியாக இருக்கணும், எந்த பசங்கக்கிட்டேயும் இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடாது, நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேருக்குள்ளேயே சீக்கிரட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டு இவன் அங்கேருந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து போகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இவளுக்கு கால் பண்ணுறா. போயிட்டுருக்கும் போதே அந்த காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம என்றைக்குமே பிரியக்கூடாது, எங்கே இருந்தாலும் நம்ம ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இவங்களோட காலேஜ் லைஃப் அதோட முடியுது. இவங்க தனித்தனியாக அவங்கவுங்க பேரண்ட்ஸோட அவங்கவுங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க. இருந்து அடுத்த இயர் காலேஜில் நம்ம லைஃப் எப்படி மாறுதுன்றது நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடுது. இதுக்கப்புறம் எந்த பசங்களையும் நம்பக்கூடாது, நம்ம உண்டு, நம்ம படிப்பு உண்டு, எதுவும் வந்தாலும் நம்மளுக்குள்ளேயே நம்ம கேர்ள்ஸ்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு இவங்க வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படத்தோட ஸ்டோரியும் அதோட முடியுது. என்னோடய வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆளில் வச்சுங்க. என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆளில் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்கும் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஃபேமிலியெல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலியில் எல்லாம் ஒன்றா இருக்கிறத பற்றி நமக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு இதுவாக காமிக்கிறாங்க, ட்ரிபியூட் மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ட்ரிபியூட்டில் அவங்கவுங்க எங்கெங்கே போனாலும் சண்டை போட்டாலும் இவங்களுங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காளுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி காமிச்சு அதோடு இந்த படம் முடியுது. ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருந்தால் அடுத்த வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பை.